ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ நாள் லேட்டாக வீடியோ பண்ணுறதுக்காக, இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்காகவும், உங்கள்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய கேள்விகளை சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போட்டுடுவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோ அந்த மாதிரியான ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் மேபி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்கேன். பண்ணிடலாம். எதுக்காக இவ்வளோ நாள் வீடியோ பண்ணலை அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொஞ்சம் எடுத்துருந்தேன். வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ பண்ண முடியல. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. உங்களுக்கும் எதனா வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஜெக்டை எங்ககிட்ட கொடுங்க. லோ காஸ்ட்டில் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா, வெப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இவங்ககிட்ட எப்படி ஃபிலிம் மேக்கிங் கொடுக்குறது அந்த மாதிரியான ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, என்னுடைய செகண்டரி சேனல் ஆர்ட் மியூசிக் அந்த சேனலில் போய்ட்டு பாருங்கள். என்னுடைய எடிட்டிங்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி ப்ராஜெக்டை ஹேண்ட் அவுட் பண்ணுங்கள். கிளியராக பண்ணி கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் கூட என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வருது. அந்த ஐடி மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி ப்ராஜெக்டை கிளியராக பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல்மி 5S அப்படின்ற மொபைலுக்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அன்பாக்சிங் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரியல்மி 5S நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் சைடில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பார் கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதோட பிராண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைலோட கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இதுலேயும் பில் அட்டாச்மெண்ட்டாக வந்துடுது. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். செட்டப் அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல்மி மொபைல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல்மி மொபைல் நல்லா லுக்காகவே நல்லாவே இருக்குது. அடுத்தது மொபைல் எடுத்து கீழே வச்சுட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்ல கேமராஸோடு கொடுத்துருக்காங்க. கேமராஸை பற்றி அப்புறம் பார்க்கலாம். 4 கேமரான்றதுனால நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வோல்ட் 2 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேபிள், இது பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப்-சிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா 11,000 அப்படின்றதுனால ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ரேஞ்சு பட்ஜெட் இருக்கிற மொபைல்ஸ்லாம் சி டைப் கொடுத்துட்டு வருவாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொபைலுக்கு பவுச் போட்டு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. கரெக்டாக செட் ஆகுது. அது கரெக்டாக பம்பில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக செட் ஆகுது. இப்போ மொபைலை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ மொபைல் ஆன் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதோட கொடுத்துருக்க வெர்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா Android 9 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், Android 9ல் ரன் ஆகிட்டுருக்கு.
பரவாயில்ல. இந்த பட்ஜெட் மொபைல் எல்லாருக்குமே எல்லா மொபைலுமே கொடுத்துட்டு வர அதே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இது வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் வாங்கின மாடல் பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்கிற மாடல். ரொம்பவே சூப்பர்பான மாடல். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாடல் சூஸ் பண்ணலாம். 4 கேமரா செட்டப்பில் இருக்குது. இதோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடி வாங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மாடல்ஸில் நிறைய மாடல்ஸ் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா, வைடர் ஆங்கிள், மைக்ரோ கேமரா, இதுமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, மைக்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாஃப்ட்வேர் வச்சு மைக்ரோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டன் கீஸ்லாம் கரெக்டாக இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்களோ அதே செட்டப் தான் இப்போ வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே குவாலிட்டியும் எந்த ஒரு குறை சொல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகேவாக இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஓகே தான். பட் ஆனால் கேமரா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சீரியஸாக இந்த மொபைல் பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து கேமராக்காக இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னாக்கா வேணாம் அப்படின்றத சொல்லுவேன். இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்த ஷாட்ஸு 2xல் எடுத்த ஷாட்டு, மைக்ரோ லென்ஸில் எடுத்த ஷாட்லாம் பாருங்கள். இது நார்மல் ஷாட்டு 2xல் இருக்கிற ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மைக்ரோ லென்ஸில் எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சீரியஸ்லி எனக்கு பிடிக்கவே இல்லை. அது சாஃப்ட்வேர் வச்சு ஜூம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் நான் பண்ணலை. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் சில ஷார்ட்ஸ்லாம் எதுலேயும் எடுக்க முடியும், நைட் ஷாட்டில் அந்த மாதிரிலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜ் நான் மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் என்னால் வைக்க முடியல. இது எல்லாமே நார்மல் ஷாட்டு தான். எல்லாமே நார்மலாக எடுத்த ஷாட் தான். இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் நார்மலில் எடுத்த ஷாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் இருக்கிற பொக்கே கரெக்டாக செட் ஆகிறத விட நார்மலாக எடுத்த ஷாட்லேயே கரெக்டாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இமேஜை. போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஆனால் நார்மலாக எடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை கிளியர் பண்ணி எடுத்துருக்கு. எனக்கு போர்ட்ரேட்டில் எடுக்கிறத விட இந்த மாதிரியான நார்மல் ஷாட்டில் எடுக்கிறதுலே பொக்கே எஃபெக்ட்லாம் கரெக்டாகவே இருக்குது அப்படின்றது மாதிரி தான் சொல்லணும். உங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதை பற்றியான கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நார்மல் போர்ட்ரேட் இதை பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக வருது பிக்கு. போர்ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான இமேஜை வருது. இது எந்த இஷ்யூவும் தெரியல. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் அவங்க அப்டேட் மூலமாக கிளியர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 48 மெகா பிக்சல் எடுத்த ஷாட்டு. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை விட நிறைய மாடல்ஸில் நல்லாவே கிளியராக கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1080 பிக்சல்லையும் வீடியோ எடுக்க முடியும். 4K சப்போர்ட்டும் இருக்குது. 4K சப்போர்ட் பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1080 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு 1080 மெகா பிக்சல் எடுத்த மாதிரி இல்லை. நார்மலாக தான் இருக்குது. 720 பிக்சல் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் 30 ஃப்ரேம்ஸில் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 1080 பிக்சலில் நான் வச்சுருக்க மொபைலில் எடுத்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வச்சுருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ, அதில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கேம், பேட்ரி பேக்கப், கால்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக ஒர்த்தான மொபைல். நீங்கள் வந்து கேமராக்காக ஜஸ்ட் ஒரு கேமுக்காக வாங்கினீங்க அப்படின்னாக்கா கேமரா பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா மைக்ரோ ஷாட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. போர்ட்ரேட் ஓகே, நார்மல் ஷாட் பேக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. பார்த்தீங்கன்னா நீட்டாக வருது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் எந்த ஒரு கிராப்பிங்கும் பண்ணவே இல்லை. அது எந்த இஷ்யூவும் தெரியல. ஃப்யூச்சரில் அப்டேட் கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். இல்லை கொடுக்காமல் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தருது அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கேம் விளையாட மாட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மொபைல் கொடுத்து கேம் விளையாட சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா கேம் பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக இருக்குது. நார்மலான பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்குது. பப்ஜிலாம் ஸ்மூத்தாக ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான். இதில்
பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி 1 டே வருது. நீங்கள் லைட் யூசேஜ் அந்த மாதிரியான இருந்தீங்க அப்படின்னாக்கா 2 டேஸ் கண்டிப்பாக வரும், இல்லைனா 1.5 டேஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக கம்பல்சரி வரும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோதான். பட் இதில் என்னென்ன மிஸ் பண்ணேன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த மொபைலுக்கான டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன காண்டாக்ட் பண்ணணும், வேறு எதனா உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் கூட தெரியும். இதுதான் என்னுடைய ஐடி. என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ரியல்மி 5S மொபைல் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.